நீங்க ஒரு கோலோட இந்த துறைக்கு வந்தீங்க, ஐஏஎஸ் ஆனீங்க. நீங்க நினைச்ச மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடிஞ்சதா? முடிஞ்சது. ஏன்னா எனக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து விமன் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அனுப்ப மாட்டாங்க. விமன் கலெக்டர்ஸ் வந்து, ஆனால் அவங்கெல்லாம் வந்து சென்னை நகரத்துக்கு மட்டும்தான் கலெக்டராக இருந்தாங்க. சென்னை கலெக்டருக்கு பவர் கிடையாது. ஏன்னா வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸில் போயிடும். போலீஸ் பவர்ஸ், மெஜிஸ்ட்ரியல் பவர்ஸ் எல்லாம் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிட்ட போயிடும். ஸோ அவங்களுக்கு ரெவென்யூ கலெக்ஷன் அந்த மாதிரி கொஞ்சம் ஏரியாஸில் தான் அவங்களுக்கு வந்து வேலை இருந்தது. ஆனால் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போகிறதுலாம் கஷ்டம். ஏன்னா ஒரு 24/7 ஜாப் அது. லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் வரும், நிறையா டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். அதனால எனக்கு 2 பெரிய மாவட்டங்கள், ஏன்னா தென்னார்காடு மாவட்டம், மதுரை. இன்னைக்கு நான் கலெக்டராக இருந்த தென்னார்காடு மாவட்டம் இன்னைக்கு 3 மாவட்டம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் கலெக்டராக இருந்த மதுரை மாவட்டமும் இன்னைக்கு 3 மாவட்டம் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களுக்கு நான் வந்து ஆட்சித்தலைவராக இருந்தேன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய நல்லது செய்ய முடிஞ்சது.